நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய். நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய். அப்போது வானத்திலிருந்து வந்த ஒரு வண்ணத்துப் பூச்சி மணியின் மூக்கின் மேல் அமர்ந்தது. மணி சிறிது பயந்து இம்மணிந்து துள்ளியது. அதை பார்த்த கிருஷ்ணரும் ராதையும் சிரித்தனர். அந்த நாளில் அந்த சிறிய புல்வெளி ஒரு சொர்க்கமாக மாறியது. அன்பும் இசையும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை உருவாக்கின. அந்த உலகில் எந்த கவலையும் இல்லை, அன்பும் சந்தோஷமும் மட்டுமே இருந்தது. இந்த இடம் அன்பும் எளிமையும் நிறைந்த சொர்க்கம். ஆம் கண்ணா, நமது அன்பு இதை சொர்க்கமாக மாற்றியது. இந்த தருணம் நமது இதயங்களில் என்றும் நிலைக்கும்.